நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதானே வா. வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்ஜெட் ப்ளஸ் கடன் அடைப்பது, சேமிப்பு, பணம், நகை. இந்த நோட்டில் எழுதியிருக்கதை நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிடாதீங்க. நான் ஈஸியாக சிம்பிள் ஸ்டெப்பாக சொல்லித்தர்றேன். அதாவது பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஒரு பட்ஜெட்டுக்கும், கடன் அடைக்கிறதுக்கு, சேவிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த பிளானவே பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்றது ஒரு அனலைசிஸ். ஓகேவா? அனலைசிஸ் அப்படின்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது, பட்ஜெட் எப்படி போடுறது. பண்ணுறதா இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு நம்மளோட இவாலுவேஷன். இது செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம சொல்யூஷன் வந்து சக்ஸஸாக அமையணும். ஸோ இந்த ஒரு 5 ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயுமே இது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, சேமிப்பாக இருந்தாலும் சரி, கடன் அடைக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ கடன் அடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ தொகை அடைக்கணும்? 1 லட்சம் கடனா, சரி 2 லட்சம் கடனா, இல்லைனா 10 லட்சம் கடனா, அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த 1 லட்சம் இல்லைனா 10 லட்சம் கடனை அடைச்சே ஆகணும் அப்படின்றது நம்மளோட கோல். பிளான் பண்ணுறது ஒரு மாதமும் நம்ம எவ்வளோ கடன் அடைக்க முடியும், என்னென்ன ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது பிளான். இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இவாலுவேஷனில் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிவிட்டு அனலைஸ் பண்ணுறது. இப்படி தனித்தனியாக ஒரு இதுக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனைக்கும் நம்ம இவாலுவேஷன் வரை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நம்மளோட பிளான் வந்து கரெக்டாக இருக்குது. இவாலுவேஷன் அதுவும் குட் ரிசல்ட் தரணும். அந்த குட் ரிசல்ட் கொடுத்தா தான் நம்மளோட பிளானிங் வந்து கரெக்டு. அந்த குட் ரிசல்ட் தரலை அப்படிங்கும்போது நம்ம அதை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணலை அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு வேலைக்கும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கோல் செட் பண்ணி இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு இவாலுவேஷனை பார்க்கணும். அது மாதிரி நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கும் பிளான் பண்ணும்போது நம்மளோட இவாலுவேஷன் கரெக்டாக அமையும். நம்ம நினச்சது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. தேங்க்யூ.